ராமருடைய உத்தரவால் லக்ஷ்மணன் கர்ப்பமாக இருந்த சீதையை நடுக்காட்டுல விட்டுட்டு போறாங்க. அப்போ அங்கிருந்த வால்மீகி முனிவர் சீதையை தன்னோட மகளை போல அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு சீதைக்கு குழந்தையும் பிறகுது. இந்த சமயத்துல தான் ராமரின் குதிரையை லவன் குசன் பிடித்து வைக்க தன்னோட குதிரையை பிடித்து வைத்தவரை தண்டிக்க ராமரே காட்டுக்கு வர அப்போதான் தன்னுடைய 2 மகன்கள் என்ற உண்மை தெரிய வருது. சீதையை பார்த்த ராமர் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நீ மீண்டும் ஒரு முறை அக்னி பிரவேசம் செய்துட்டு வா சீதா, நாம சந்தோஷமாக வாழலாம் என்று ராமர் சொல்றாங்க. இதை கேட்ட சீதைக்கு பேரதிர்ச்சி. எத்தனை முறை நான் அக்னி தீயில் குளித்தாலும் பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவின் நம்பிக்கை மட்டுமே அவசியம் என்று சொல்லி 5 பூதங்களை சாட்சியாக கொண்டு நான் கலங்கமற்றவள், தூய்மையானவள் என்பது உண்மையானால் என் பூமி தாய் என்னை அரவணைத்துக் கொள்வாள் என்று சொல்லி முடித்ததுமே பூமி 2ஆக பிளந்து சீதை அவளின் தாயிடமே சென்றாள்.